இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 74வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் உள்ள ஆவிக்குரிய வெளிப்பாடுகளும் உள்ளடங்கும். இந்த செய்தியின் மூலம் அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ஒரு கிறிஸ்தவனின் ஆதாரம், அஸ்திவாரம் எல்லாமும் அவனிடம் இருக்கும் பரிசுத்த வேதமே. பிரியமானவர்களே, இன்று வேதம் எபிரேய கிரேக்க மொழிகளிலிருந்து கடந்த வருடம் வரைக்கும் ஏறக்குறைய 724 மொழிகளில் முழு வேதாகமும், 1617 மொழிகளில் புதிய ஏற்பாடும், 1248 மொழிகளில் சிறு வேத பகுதிகளும் ஆக மொத்தமாக 3589 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சிறப்பு என்னவென்றால், வேதாகம்தான் இன்று வரை இந்த பூமியில் செய்தித்தாள்களை காட்டிலும் அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகமாகும். இன்று நம் கரங்களில் அந்த வேதம் கிடைக்க நம் மீது தேவன் பாராட்டிய தயவிற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போமாக. இன்று இந்த பரிசுத்த வேதத்தில் உள்ள மகத்துவங்களை, ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை, கிறிஸ்துவ ஜீவியத்திற்கான ஆலோசனைகளை, பிரசங்கங்கள், செய்திகள், பைபிள் ஸ்டடி, பைபிள் காலேஜ், வேதாகம் ஆராய்ச்சி கூட்டங்கள், வீட்டுக் கூடுகைகள் மற்றும் தனிப்பட்ட வேத வாசிப்பின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதில் தனிப்பட்ட வேத வாசிப்பை பொறுத்தமட்டில் இன்றும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் சங்கீதம், நீதிமொழிகள் மற்றும் புதிய ஏற்பாட்டில் உள்ள 4 சுவிசேஷ புத்தகங்களில் உள்ள வசனங்களை மாத்திரம் ஒரு ரூட்டீனாக பல வருடங்களாக வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு 2 காரணங்கள் இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஒன்று, மற்ற வேத போதிகள் புரியாததினால் அதை வாசிப்பதில்லை. அடுத்த காரணம், மற்ற வேத போதிகளை சபை கூட்டங்களில், நற்செய்தி கூட்டங்களில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தினால் கூட இருக்கலாம். சரி, அப்படி சபை கூட்டங்களில் வேதத்தின் எல்லா பகுதியிலும் தியானிக்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு சற்று கவனம் செலுத்தி பார்ப்போம் என்றால், பெரும்பாலான செய்திகளிலும் ஒரு சில வேத பகுதியில் விட்டுவிடுகிறார்கள். அதற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன. அவ்வாறு மிக மிக சொற்பமாக பயன்படுத்தப்படுகின்ற பகுதிகள் உன்னத பாட்டு மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற இந்த 2 புத்தகங்களாகும். அதிலும் கர்த்தருடைய வருகையோடு தொடர்புடைய ஒரு சில காரியங்களை பற்றி தெரிந்து கொள்ள வெளிப்படுத்தின விசேஷம் அவ்வப்போது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள உன்னத பாட்டு என்ற சாலமோன் ராஜா எழுதிய இந்த புத்தகமானது ஒரு சில வசனங்களை தவிர 199 விழுக்காடு யாரும் எங்கும் பயன்படுத்துவதில்லை அல்லது பிரசங்கிக்கப்படுவதும் இல்லை. அதற்கான காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் பின்வரும் காரியங்களாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. முதலாவது, உன்னத பாட்டின் உள்ளடக்கம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள காதலை பற்றிய பகுதியாகும். நம்முடைய சபை கலாச்சாரத்தின்படி காதல் என்ற வார்த்தையையே உச்சரிக்க அல்லது கேட்க மாபெரும் தயக்கம் இருக்கிறது. ஏனெனில் காதல் என்னதான் அன்பை பற்றியதாக இருந்தாலும் அதன் மறுபக்கத்தில் அல்லது எதிர்மறையான பக்கத்தில் காதல் என்பது ஒரு இச்சையை பற்றிய காரியம் என்ற கண்ணோட்டமே காரணமாகும். எனவேதான் என்னதான் உன்னத பாட்டில் ஆழமான ஆவிக்குரிய காரியங்கள் இருந்தாலும் அது 2 பேருக்கு இடையே உள்ள காதலை மையப்படுத்துவதாக இருப்பதினால் அதை நாம் தியானித்தாலோ அல்லது பிரசங்கித்தாலோ அதை வாலிபர்கள், சிறுவர்கள் வேறு விதமாக எடுத்துக்கொள்வார்கள். மேலும் வேதம் காதலின் எதிர்மறையான பக்கம் என்று கருதப்படும் இச்சையை தவறாக சித்தரிக்கவில்லை, மாறாக அதை நியாயப்படுத்துகிறதே என்று அதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது என்ற பயமும் ஒரு காரணமாகும். இரண்டாவது, காதலின் நேர்மறையான பக்கத்தின் மையமாகிய அன்பை தெரிந்து கொள்ள வேதத்தில் நமக்கு எண்ணற்ற பகுதிகள் இருக்கிறது. எனவே அதுவே போதுமானது. ஆக அன்பு அது மிக முக்கியம். அதை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் வேதத்தில் உள்ள எத்தனையோ மற்ற பகுதிகள் உன்னத பாட்டை விட ஆழமான விதத்தில் அன்பை காண்பிக்கின்றது. எனவே உன்னத பாட்டில் உள்ள அன்பை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை என்பதையும் ஒரு காரணமாக சொல்கிறார்கள். மூன்றாவது, உன்னத பாட்டில் கவிதை நயத்தோடு மறைமுகமாக சொல்லப்பட்ட தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை பற்றிய ஆவிக்குரிய ஆழத்தை, அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாததும் ஒரு காரணமாக சொல்கிறார்கள். இன்று இந்த செய்தியின் மூலம் உன்னத பாட்டை பற்றிய ஓர் அறிமுகத்தையும், அடுத்து வருகின்ற செய்திகளின் மூலம் அதில் உள்ள மிக முக்கியமான அம்சங்களையும் படிகளையும் பார்க்க போகிறோம். எனவே ஜெபத்தோடு இந்த செய்திகளுக்குள் கடந்து செல்வோம். உன்னத பாட்டு புத்தகம் வரலாற்று சிறப்புமிக்க அன்பின் வெளியாக்கமான இந்த புத்தகத்தை எழுதிய சாலமோன் என்ற ராஜாவாகிய ஞானிக்கும் நாட்டுப்புற பெண்ணாகிய சூலமித்தியாளுக்கும் இடையேயுள்ள திருமண அன்பை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. வசனங்கள் சொல்கிறது. யோவான் 3:29, மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய்
மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். உன்னத பாட்டு புத்தகம் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் அவருடைய நேசர்களாகிய மணவாட்டி சபைக்கும் உள்ள திருமண பந்தத்தை, அன்பை பற்றிய ஒரு அற்புதமான கவிதை நடையிலான ஓவியமாகும். இப்படிப்பட்ட இந்த அன்பின் பரிமாற்றத்தில் தேவனுடைய தெய்வீக குணாம்சங்கள் எல்லாம் மனிதனுடைய நற்பண்புகளாக வெளியாக்கப்படுகிறது. மேலும் உன்னத பாட்டு புத்தகம் அனுபவத்தின்படி கிறிஸ்துவின் சரீரம் என்ற அம்சத்தில் முழு சபை விசுவாசிகளுக்கான கூட்டான அம்சத்தை குறிக்கவில்லை, மாறாக கிறிஸ்துவிற்கும் ஒரு விசுவாசிக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட உறவை, ஐக்கியத்தை பற்றியது. சுருக்கமாக சொன்னால், ஒவ்வொரு விசுவாசியும் தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவோடு உள்ள தன்னுடைய உறவை, ஐக்கியத்தை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்த ஒவ்வொருவரும் பர்சனல் பிரேயர், பர்சனல் ஃபெல்லோஷிப், பர்சனல் டைமை கொண்டிருப்பதின் முக்கியத்துவத்தை இந்த புத்தகம் திரை நீக்கி காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, உன்னத பாட்டு புத்தகத்தை எளிய முறையில் புரிந்து கொள்ள சுருக்கமாக கதை வடிவில் சொல்ல விரும்புகிறேன். ராஜாவாகிய சாலமோன் நாட்டுப்புற பெண்ணாகிய சூலமித்தியாளின் மீது கொண்ட காதலினால் ஒரு நாள் நாட்டுப்புறத்தானாக மாறுவேடம் அணிந்து அந்த கிராமத்து பெண்ணாகிய சூலமித்தியாளிடம் வருகிறார். அதாவது ராஜாவாக வந்து அந்த பெண்ணை அணுகினால் அந்த பெண்ணிடம் இருந்து மரியாதையையும் மதிப்பையும் வணக்கத்தையும் தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஒரு ஆழமான அன்பையோ ஒரு நெருக்கமான பரஸ்பரமான காதலையோ அந்த நாட்டுப்புற பெண்ணிடமிருந்து ஒருபோதும் பெற முடியாது. எனவே ராஜா மாறுவேடம் அணிந்து அந்த நாட்டுப்புற பெண்ணின் அன்பை பெற்று நாட்கள் செல்ல செல்ல அவளையும் ராஜாவின் தரத்திற்கேற்ப ராணியாக மாற்றி திருமணம் செய்கிறார். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய கணவனாகிய மணவாளனாகிய ராஜாவாகிய தேவன் ஒரு நாள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த தகுதியற்ற பாவியாக மனிதனை அவனுடைய கிராமமாகிய இந்த பூமிக்கு தெய்வீகத்தை துறந்து மனித மாம்சமாகி, அதாவது மாறுவேடம் அணிந்து மனிதனாகவே வந்து வாழ்ந்து மனிதனோடு ஒன்றாகி அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக ஒரு நாள் மனிதனுக்குள் சென்று தன்னுடைய ஜீவனை பகிர்ந்தளித்து தன்னுடைய சுபாவத்தை கூட்டி சேர்த்து இறுதியாக பாவியாகிய மனிதன், அதாவது நாட்டுப்புற பெண்ணாகிய மனிதன் கிறிஸ்துவினுடைய மறுபாதியாக மணவாட்டியாக ராணியாகவே மாறுகிறான். இந்த யுகத்தின் இறுதியில் ராஜாவாகிய கிறிஸ்துவிற்கும் ராணியாகிய மணவாட்டி சபைக்கும் திருமணம் நடைபெறும். இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற மாபெரும் அற்புதமான பிரபஞ்சமளாவிய ஒரு தெய்வீக காதல்தான் உன்னத பாட்டின் உள்ளடக்கம். சகோதர சகோதரிகளே, இதுவரை கேட்ட இந்த விளக்கத்தை தனிப்பட்ட முறையில் தியானித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உன்னத பாட்டு புத்தகமானது கிறிஸ்துவின் நேசரின் காதலியின் அனுபவத்தை 4 படிகளில் 4 நிலைகளில் சித்தரிக்கிறது. முதலாவது, கிறிஸ்துவின் நேசர் அதாவது காதலி கிறிஸ்துவின் திருப்திக்காக கிறிஸ்துவின் அன்பினால் அவருடைய இனிமையினால் கவர்ந்தெழுக்கப்பட்டு அனுதினமும் பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். இது முதலாவது படியாகும். இரண்டாவது, கிறிஸ்துவின் நேசர் அதாவது காதலி கிறிஸ்துவின் சிலுவையில் ஒன்றாயிருப்பதின் மூலமாக முற்றுமுடிய சுயத்திலிருந்து விடுவிக்கப்பட கிறிஸ்துவின் அழைப்பை பெற்றவராக, அதாவது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவராக இருக்க வேண்டும். இது இரண்டாவது படியாகும். மூன்றாவது, கிறிஸ்துவின் நேசர் அதாவது காதலி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தேவனுடைய புதிய சிருஷ்டிப்பாக பரமேறுதலில் கிறிஸ்துவோடு அனுதினமும் வாழக்கூடிய ஒருவராக அவருடைய அழைப்பை பெற்றவராக இருக்க வேண்டும். இது மூன்றாவது படியாகும். அடுத்து நான்காவது நிலைமை, கிறிஸ்துவின் நேசர் அதாவது காதலி உயிர்த்தெழுந்த அனுபவத்தின் விளைவாக திரைக்கு பின்பாக அவருடைய சிலுவையின் உதவியால் முழுக்க முழுக்க தன்னை மறந்து மிக பலமான விதத்தில் ஒரு வாழ்க்கை வாழ கிறிஸ்துவின் அழைப்பை பெற்றவராக இருக்க வேண்டும். இது நான்காவது படி. இந்த 4 படிகளையும் சுருக்கமாக சொன்னால், கிறிஸ்துவின் காதலியாகிய மனிதன் ஒரு நாள் அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ தன்னுடைய விருப்பத்தையும் ஆசையையும் சிலுவையில் அறைந்து சாத்தானை, உலகத்தை, பாவத்தை, மரணத்தை மேற்கொள்கின்ற ஒரு பரமேறிய வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவின் மூலக்கூறுகள் கூட்டி சேர்க்கப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவரோடு ஒன்றாகி தொடர்ந்து சிலுவையின் உதவியால் மீதமிருக்கின்ற எல்லா மனித மூலக்கூறுகளும் இடமாற்றம் செய்யப்பட்டு முடிவு கொண்டு வரப்பட்டு முழுக்க முழுக்க தெய்வீக மூலக்கூறுகளால் பூர்த்தியாக்கப்பட்டு ஒரு நாள் இந்த கிறிஸ்துவின் விசுவாசி அல்லது காதலி
கிறிஸ்துவின் மறுபாதியாகவே, அதாவது மணவாட்டியாகவே மாறிவிடுகிறான். இறுதியாக மணவாளனாகிய கிறிஸ்துவிற்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் இந்த உலகத்தின் இறுதியில் நடைபெறும் திருமணத்தை அது கொண்டு வருகிறது. அதன் பின்பு 1000 வருடம் அரசாட்சி தொடர்கிறது. அதன் முடிவில் இறுதியாக நடைபெறும் யுத்தத்திற்கு பின்பதாக புதிய வானம் புதிய பூமியை கொண்ட புதிய எருசலேம் ஆரம்பமாகிறது. பிரியமானவர்களே, எவ்வாறு இந்த 4 படிகளும் நிறைவேறுகிறது என்றும் அதை உன்னத பாட்டு புத்தகம் கவிதை நடையில் எவ்வாறு சித்தரிக்கிறது என்பதையும் வருகின்ற செய்திகளில் ஒவ்வொன்றாக சுருக்கமாக பார்ப்போம். தேவன்தாமே உன்னத பாட்டு புத்தகத்தில் உள்ள கவிதை நடையில் சொல்லப்பட்ட தெய்வீக காதலின் ஒவ்வொரு அம்சங்களையும் அதன் ஆழமான ஆவிக்குரிய காரியங்களையும் வெளிப்படுத்துவாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.